ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/3/2026க்கான கேரளா லாட்டரி சான்ஸ் டிசைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு அடித்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 185 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருக்காங்க. 185. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 057. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 851 சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் 851, 2 நாள் கேப் விட்டு 057, திரும்ப 2 நாள் கேப் விட்டு நமக்கு 923 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 851க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 185 அடிச்சிருக்காங்க. 4Dக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள 9 எடுத்திருக்காங்க சரிங்களா, மேலே உள்ள 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடித்த 057க்கு நமக்கு உள் நம்பரில் 9ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க சரிங்களா. 9ஆம் நம்பருங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இருக்கும் சரிங்களா. இங்கே நமக்கு டி போர்டுக்கு 6185 அடிச்சிருப்பாங்க. ஸோ 6ஆம் நம்பர் பி போர்டு எடுத்து அடிச்சிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏ போர்டு 2, சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குது. 2ஆம் நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 2293 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 2293 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே நம்பர் சிங்கிள் நம்பரில் 1 லேக் ப்ரைஸில் ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் நேராக பாருங்கள் சரிங்களா. 851க்கு நமக்கு இந்த இடத்துல 581, ஒரு மாதம் கேப் விட்டு நமக்கு கரெக்டாக 057, திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு இந்த நமக்கு 768 இருக்குது சரிங்களா. 768, 185க்கு நமக்கு டேரெக்டாக 185, மேலேருந்து வந்தோம்னா நமக்கு 057, 057 சரிங்களா. நமக்கு 185ங்கிறத அடிச்சிட்டாங்க, 057ங்கிறத அடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் பி போர்டில் 6ஆம் நம்பரை வச்சு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏன்னா நமக்கு 8, 7 அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க. நமக்கு இன்னும் பாக்கி நமக்கு 6ஆம் நம்பர் மட்டும் தான் இருக்குது பி போர்டில். ஸோ அதனால் 6ஆம் நம்பர் வச்சுட்டு 867 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 867 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி 867ஓட இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசி 82லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 91 அடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 13க்கு ஒரு நம்பர் நம்ம கம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 02 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு பிசி 82 எடுத்து நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி 13க்கு ஒரு நம்பர் கம் பண்ணோம்னா 02 அடித்தாங்கன்னா 026 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 026 இருந்துச்சுன்னா 2026 அப்படிங்கிற நம்பரே வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த நம்பர் சப்போர்ட் நம்பர் தான் 867 அப்படிங்கிற நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு எதாவது மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 507க்கு ஏசி 57க்கு நமக்கு ஏசி 57 சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஏசி 85க்கு நமக்கு 85 சரிங்களா. ஸோ இது நம்ம கிராஸாக இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா நமக்கு 85க்கு 85, 57க்கு 57, திரும்ப 45க்கு 45 சரிங்களா. பிசி மட்டுமே பார்த்திங்கன்னா தெரியும் 85க்கு 85, 57க்கு 57, 45க்கு 45 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 945 சரிங்களா. இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 4945 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 லேக் ப்ளஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர். 8ஆம் தேதி 5184, 18ஆம் தேதி 5315. ஸோ இங்கே என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு டி போர்டு ஃபுல்லாக பாருங்கள் காமனாக 5 தான். டி போர்டு ஃபுல் காமனாக 5. அதே மாதிரி ஏசி ஒரு 14, ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13. அப்போ நமக்கு பிசி ஒரு 12ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. பிசியில் ஒரு 12ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டி போர்டு நமக்கு 5 தான் சரிங்களா. டி போர்டு 5 அப்படிங்கிற நம்பர் பார்த்தாச்சு நம்ம. ஏசி 14, ஏபி 13, பிசி 12ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 5102 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஏன்னா நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 02 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா.
ஸோ அதே மாதிரி 02 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சு அப்புடின்னா நமக்கு 50, 12 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ஒரே நான் ரம்மி நம்பரை 50, 12 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த 50, 12 அப்படி நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு சரிங்களா. ஏன்னா நமக்கு 12ஆம் நம்பருக்கு நமக்கு ஏசி 14க்கு 14, ஏபி 13க்கு 13, பிசி இன்னொரு நம்பர் கம்மி பண்ணாமல் நமக்கு 12 தான் வரணும் சரிங்களா. 5ங்கிறது நமக்கு காமனாக டி போர்டு 5, இங்கேயும் டி போர்டு 5, ஸோ இங்கேயும் டி போர்டு வந்துச்சுன்னா டி போர்டு 5 தான். அப்போ நீங்கள் ஏ போர்டு மட்டும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்மளோட கெஸ்ஸிங்கில் 50, 12 அப்படிங்கிற நம்பர் தான் நாளைக்கான கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு 0 மட்டும், அதாவது ஏ போர்டு மட்டும் நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வர கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கிது சரிங்களா. 0 அப்படிங்கிற நம்பர் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அதுக்கான விளக்கமும் சொல்லிட்டேன் சரிங்களா. 8 ரன்லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் நமக்கு ஒரு நம்பர் கூட்டி 9, 2ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணி 1ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போது ஒரு நம்பர் கூட்டினோம்னா இங்கே 2, இங்கே ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 22 அப்படிங்கிற நம்பர் தான் வருது சரிங்களா. ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் வேணாம், நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க. ஏ போர்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 12ஆம் நம்பர் நமக்கு காமனாக கரெக்டாக வருது சரிங்களா. ஏசி 14க்கு ஒரு 14, திரும்ப 18ஆம் தேதிக்கு நமக்கு ஏபி 13க்கு ஒரு 13. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி 12 தான் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. அப்போ நமக்கு டி போர்டு ஓகே, பிசி 12 ஓகே, ஏ போர்டு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 0 கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மேட்சிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகலை சரிங்களா. அப்போ 22ங்கிறது வரதுனால இந்த நம்பரும் கூட வந்து பார்த்திங்கன்னா 52, 12 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏ போர்டு மட்டும் வேறு ஏதாவது மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 52, 12 ஏன்னா நமக்கு இந்த இடத்துல 22 சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏ போர்டு மட்டும் நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா. ஏ போர்டு மட்டும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. பிசி 12 தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பிசி மட்டும் 12 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.